சக்கை சீசனில் சக்கை பாயசம் பண்ணாமல் இருக்க முடியுமா? வாங்க சூப்பர் டேஸ்டி சக்கை பாயசம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 60 கிராம் ஜவ்வரிசி 60 கிராம் பாசிப்பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக வறுத்தெடுக்கணும். சக்கை பாயசத்துக்கு பாசிப்பருப்பு எதுக்குன்னு கேட்பீங்க. கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்தா தான் சக்கை வந்து ரொம்ப திகட்டாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறுபடியும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு சீதெல்லாம் ரிமூவ் பண்ண 250 கிராம் சக்கை அதை எடுத்துருக்கேன். இதை வந்து நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதும் வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி கூட 5 ஏலக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2-2.5 கப் தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் போட்டு இறக்கிக்கலாம். 3 விசில் வந்ததும் திறந்து பார்த்தீங்கன்னா சக்கை ஜவ்வரிசி அப்புறமா பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட வந்து 100 கிராம் நாட்டு சர்க்கரை, அரை முறி தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்து 1ஆம் பால் 2ஆம் பால்னு சொல்லிட்டு 2 கப் பால் எடுத்துருக்கேன். முதல்ல வந்து 2ஆம் பால் 1 கப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிச்சதுக்கப்புறமா திக்கான 1ஆம் பால் ஊற்றணும். அதே நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சதும் அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி போல் பொடியாக நறுக்கின தேங்காய், ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி திராட்சை 3ஐயும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு கூட சேர்த்து விட்டு கலந்து விட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டி சக்கை பாயசம் ரெடி. ஆமாம், சக்கானா என்னன்னு சொல்ல மறந்துட்டேனே. சக்கானா ஒன்றும் இல்லைங்க, பலாப்பழம் தான். எங்கள் ஊரில் நாங்கள் சக்கைப்பழம்னு சொல்லுவோம். அப்படியே சுட பாயசத்தை குடித்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு சக்கையும் பிடிக்கும் பாயசமும் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சக்கை பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.